விளையாட்டுத்துறை அமைச்சரின் எழுத்துமூல அனுமதி இல்லையெனில் கிரிக்கெட் நிறுவன தலைவர் பதவிக்காக உபாலி தர்மதாச தாக்கல் செய்த வேட்பு மனுவை ரத்து செய்யுமாறு விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகம் ரஞ்சனி ஜாக்குடி இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு அறிவித்துள்ளார். எனினும் எது நடந்தாலும் எதிர்வரும் 2 வருடங்களுக்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிறைவேற்றுக் குழுவை பிரதிநிதித்துவப்படுத்த தமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் உபாலி தர்மதாச தெரிவித்தார். ஏதேனும் ஒரு விளையாட்டு அணியில் 2க்கும் மேற்பட்ட தடவைகளோ அல்லது தனிநபர் போட்டியில் ஒரு தடவையோ இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்காவிட்டால் அவ்வாறான ஒருவர் பொருளாளர் அல்லது உதவி பொருளாளர் பதவிகளை தவிர குறித்த விளையாட்டு சங்கத்தில் வேறெந்த பதவிகளுக்கும் விண்ணப்பிக்க முடியாது என விளையாட்டு சங்கங்களுக்கான புதிய உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இல்லாவிடின் விளையாட்டுத்துறை அமைச்சரின் முழுமையான எழுத்துமூல அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் உபாலி தர்மதாச அவ்வாறானதொரு அனுமதியை விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் பெற்றுக் கொள்ளவில்லை என 3 விளையாட்டுக் கழகங்கள் அவருக்கு எதிராக ஆட்சேபனையை தாக்கல் செய்துள்ளன. அதன் பிரகாரம் விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகம் குறித்த அறிவிப்பை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு விடுத்துள்ள அதேவேளை தமக்கு அது தொடர்பில் தெரியாது என உபாலி தர்மதாச கூறினார். நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்படியும் கிரிக்கெட் நிர்வாகத்தில் வரும் 2 வருடங்களுக்கு இருப்பேன். காரணம், முன்னாள் தலைவர் என்ற வகையில் அதில் பதவி ஒன்று உள்ளது. நான் அதனுள்ளே இருக்கிறேன். மற்ற எது எனக்கு அந்த நாட்காலி தேவையில்லை. தலைவரா, உபத்தலைவரா, செயலாளரா, பொருளாளரா என்பது எனக்கு அவசியமற்றது. கிரிக்கெட்டுக்காக எதனையாவது செய்ய வேண்டியிருந்தால் அதனை நான் செய்ய தயார். தலைவரின் வேட்பு மனுவை பரிசீலித்து தீர்மானம் ஒன்றை எடுக்குமாறு விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகத்தினால் தமக்கு உத்தியோகபூர்வ அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளர் நிஷாந்த ரணதுங்க தெரிவித்தார். இதேவேளை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் பதவிக்கு திலங்க சுமதிபால தாக்கல் செய்த வேட்பு மனுவை பரிசீலிப்பதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் குழு ஒன்றை நியமித்தார். அதன் நிலை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் அனுர ஜாயவிக்ரமவை தொடர்பு கொண்டு வினவிய போதிலும் அவர் தெளிவான பதிலொன்றை அளிக்கவில்லை.